ஹாய், நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராக்டிஸ் ஹென்னா எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மல் ஹென்னால் வந்துட்டு ப்ரைடல் ஹென்னாலெல்லாம் நல்ல ஸ்டெயின் இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் ஹென்னால் வந்து ஸ்டெயின்லெஸ்ஸாக இருக்கும். இது மேக் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். 100 கிராம் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 15 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன். நமக்கு அதிகமான சுகர் இதில் தேவையில்லை, ஏன்னா இது நம்ம நோட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கோன் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைடல் ஹென்னாக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக நான் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். நமக்கு ஸ்டெயின் தேவையில்லை அப்படிங்கிறனால இந்த கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா இதுவும் நான் வந்து 15 ml வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அதிகமாக ஆயில் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம நோட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பேப்பரை சுற்றி அந்த ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். 100 கிராமுக்கு வந்து 15 ml ஆயிலே நமக்கு போதும். இது மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம் எப்படி வந்து டை ரிலீஸ்க்கு வைக்கணும்னு. அதுபோல் சென்டர்லலாம் இது மாதிரி மார்க் பண்ணி நம்ம டை ரிலீஸ்க்கு வச்சிடலாம். எப்படி ப்ரைடல் ஹென்னாக்கு நம்ம வந்து வைப்போமோ சேம் ப்ரொசீஜர் தான். இதுவும் பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம வெளியிலேயே வச்சு டை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ டை ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவை வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். நம்ம நார்மலாக எப்படி எல்லாமே நம்ம ஸ்டாக்கிங்ஸ் பைப்பிங் பேக்கில் வச்சு பண்ணுவோமோ அதே போல் இதுக்கும் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாக்கிங்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அதில் எதுவும் வந்துட்டு டஸ்ட்டு இருந்தாலும் அப்படி இல்லை உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் ஃபில்டர் ஆயிரும். நம்ம ப்ராக்டிஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப நம்ம பார்த்து தான் பண்ணணும், ஏன்னா நம்ம நோட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது வந்து கோனில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கீழே டிப்பில் வந்து செக் பண்ணிக்கலாம், ஏன்னா கரெக்டான ஃப்ளோவில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு கீழே ஒரு செலோடேப் போட்டு இதை நான் செக்யூர் பண்ணுறேன். அதே மாதிரி மேலே வந்து அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் 2 செலோடேப் போட்டு இதை ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரைடல் ஹென்னா எப்படி பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜர் தான். எசென்சியல் ஆயிலுக்கு பதிலாக நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுகரோட லெவலும் நம்ம குறைச்சிக்கிறோம். இப்போது கோன் ஃபில் பண்ணிவிட்டு மேலே செலோடேப் வச்சு அந்த இடத்த நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். மேலேருந்து 2 ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடு ஒரு சிங்கிள் ஃபோல்டும் ரைட் சைடு ஒரு சிங்கிள் ஃபோல்டும் பண்ணி இந்த மாதிரி நம்ம கோன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அந்த செலோடேப் ஒட்டும் போது மட்டும் நல்லா இழுத்து டைட்டாக ஒட்டுங்க, அப்போ தான் நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அந்த செலோடேப் மட்டும் தனியாக கலண்டு வராது. நம்ம எந்த அளவு டைட்டாக ஒட்டுறோமோ அந்தளவு அது நல்லா க்ரிப்பாக இருக்கும். அந்த வாட்டர்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த வாட்டர் வந்து உள்ளே நமக்கு போகாமல் இருக்கும். இப்போ இது மாதிரியே நம்ம ஃபுல்லாகவே மீதி இருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கோனாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃப்ளோ செக் பண்ணிடலாம், நமக்கு வந்து எந்த மாதிரி ஃப்ளோ வருது அப்படின்னு. நம்ம மார்க்கெட்டில் விற்கிற கோன்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி போடும்போது நமக்கு கை வலிக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்னா நீங்கள் வீட்டிலேயே மேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக வரும். நமக்கு எந்த ஒரு கையில் பெயினுமே இருக்காது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.